தானைய தலைவன் சௌரவ் கங்குலி சட்டை எடுத்து தலைவன் சுத்துனான் பாருங்க. அதான் மேட்ரு. இந்த மாரியான ஒரு வெடப்பு மேட்ச நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. நாட்வெஸ்ட் சீரிஸ் ஃபைனலு 2002 இங்கிலாந்துக்கும், இந்தியாவுக்கும் நடக்குது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டிங் புடிச்ச இங்கிலாந்து புடிச்சு தர்மடி அடிச்சு போட்டானுங்க. மார்கஸ் டெஸ்காத்திக்கு ஒரு 100, அதுபோக நாசர் ஹுசைன் ஒரு 100 அடிச்சு, பின்னாடி பார், பேர பார், நம்பர பார்ன்னு காட்டிட்டு நம்மாளும் ஒரு 100 போட்டாப்ல. சுமார் 325 ரன் அடிச்சிட்டாங்க. முன்ன இருந்த காலகட்டத்துல 300க்கு மேல அடிச்சாலே எந்த டீமா இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. 325 ரன்ன ஒரு டீம் கூட சேசிங்ல மோந்து பார்த்தது கூட இல்ல. கங்குலி கேப்டன்சிக்கு முன்னாடி இருந்த டீமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு நினைச்சுக்கலாம். ஆனா இது கங்குலியோட டீம். தலைவன் கங்குலியும் சேவாகும் கிரீஸுக்கு வராங்க. தாதா அங்க தர்மடி அடிக்க, சேவாக் இங்க வெளு வெளுன்னு வெளுக்க, சுமார் 14 ஓவர்ல 106 ரன் ஆயிப்போச்சு. ஆனா என்ன, அதுக்கப்புறம் தான் ஒரு மினி கொலாப்ஸ். சுமார் கட்டம் கட்டி 5 விக்கெட் எடுத்துட்டானுங்க. 146 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருச்சு. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு போச்சு. டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் ஆக வேண்டிய வேலை பாருங்கடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 சின்ன பசங்க தான் கிரீஸ்ல இருக்கானுங்க, முகமது கைஃபும் யுவராஜ் சிங்கும். இவங்க எங்க அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வைக்க போறாங்கன்னு தான் எல்லாம் நினைச்சாங்க. ஸ்டார்டிங்ல கட்டைய போட்டு பொறுமையாடி இருந்த யுவராஜ் சிங் கடைசி ஆக அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நம்மால 63 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்ல. அந்த சைடு முகமது கைஃப் இன்னும் இருக்காப்ல. தலைவன் அடிச்ச அடியில சும்மா கிணறு நோண்டி உள்ளிருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 8 விக்கெட் போயிருச்சு. அன்னைக்கு முகமது கைஃப் ஒத்தையாளா நின்னு இந்தியன் டீமை ஜெயிக்க வைக்கிறாப்ல. ஜெயிக்க வச்சது மட்டும் கிடையாது, ஒன் டே இன்டர்நேஷனல் எஸ்டிடியிலேயே அதிக சேசிங்க பண்ணது அன்னைக்கு முகமது கைஃபும் இந்தியன் டீமும் தான். கைஃப், ஜகீர் கான்லாம் சும்மா கட்டி புடிச்சு உருண்டுட்டு இருக்காங்க லார்ட்ஸோட பால்கனில நின்னு. இங்க நாங்க தாண்டா பெரிய லார்டுன்னு சொல்லி தானைய தலைவன் சௌரவ் கங்குலி சட்டை எடுத்து தலைவன் சுத்துனான் பாருங்க. அதான் மேட்ரு. அங்கதான் அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்ச பார்த்து குட்டிக்காரன பல்ட்டியெல்லாம் அடிச்சு சுத்திட்டு இருந்தேன் லார்ட்ஸோட பால்கனில நின்னு. இங்க நாங்க தாண்டா பெரிய லார்டுன்னு சொல்லி